அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி பொய்ய சொல்லிட்டு திரியிறாங்க. அந்த கல்யாண விஷயத்துல 1000 பொய். உன் மாமியாக்காரி பிறந்த வீட்டையும் ஏமாத்திக்கிட்டு புருஷன் வீட்டையும் ஏமாத்திக்கிட்டு கிடக்கா. அவங்களாம் இன்னைக்கு நாக்கு மேல பல்ல போட்டு அப்படி பேசுறாங்க. உனக்கு என்னடி வந்துச்சு? எப்படியாச்சும் சமாளிச்சு வாழ்ந்திருக்க வேண்டியதானே? என் வயிற்றுல வந்து பிறந்தா பாரு. சரி, உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. ஆனா உனா உடனே ஓடு ஒப்பாரி வச்சிரு. அதை தவிர வேற எதுவும் செஞ்சிடாத. என்ன உனக்கு விவாகரத்து ஆயிருச்சுன்னா என்னால வெளியில தலை காட்ட முடியுமா? இல்ல கேக்குறவங்களுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியுமா? புத்தி கெட்டவள, புத்தி கெட்டவள. உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. முதல்ல இங்க இருந்து போய் தொலை. எங்கம்மா போற? சொல்லிட்டா நீ உடனே கூடவே போய் பஸ் ஏத்தி விட்டு வர போறியா? எங்கேயாச்சும் அவ போய் தொலையட்டும். விடு, செத்து கூட தொலையட்டும். நமக்கு என்ன வந்துச்சு? இவளுக்காக கோர்ட்டு கேஸ்னு அலையறதுக்கு இவ தொலைஞ்சு போயிட்டானா நம்மளாவது நிம்மதியா இருக்கலாம். என்னடி பாக்குற? கிளம்பு, போ, எங்கேயாவது போ, எக்கேடு கட்டு போ. இனிமே இந்த வீட்டுக்கு மட்டும் வந்துடாத. போ. அம்மாடி, என்ன பாக்க இப்படி பேசுற? யோ, அவளுக்காக நீ வக்காலத்து வாங்குன, உன்னைய வீட்டை விட்டு துரத்திடுவேன். அவன் எக்கேடு கெட்டு வேணாலும் போட்டோம். அவளை பத்தி இனிமே கவலைப்படுறதா இல்ல. என்னடா திரும்ப கொண்டு கொண்டு? அப்பா, அவங்களுக்கு இந்த பிராண்டு வேண்டாமா? ஓ, வேற பிராண்டு கேட்டாங்க. சரி, அப்புறம் அவங்க கேட்ட பிராண்டு வரப்போ கொடுத்துக்கலாம். இல்லை, உட்கார முதல்ல. அலைஞ்சிட்டு வந்து ரெண்டுக்கே இருக்கேன். உட்கார. ஏலை, வெயிலில் அலைஞ்சு வந்திருக்க, ஏதாவது கூலிங் சாதம் எடுத்து குடிக்க வேண்டியதானே? இல்லைப்பா, வேண்டாம்ப்பா. என்னடா சரவணா, கோர்ட்டில் என்னடா நடந்துச்சு? அம்மா எதுவும் உங்ககிட்ட சொல்லியாப்பா? சொன்னா அப்பா, இம்புட்டு நடந்ததுக்கு அப்புறமும் டைவர்ஸ் கொடுக்க விருப்பம்னு சொல்றாப்பா. அவ கூட சேர்ந்து வாழ்றதெல்லாம் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. அப்பா, எத்தனை தடவை கோர்ட்டுக்கு ஏறி இறங்கினாலும் பரவாயில்லப்பா, எப்பாடு பட்டாவது அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிடணும்ப்பா. இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் இப்படி ஆறுதல் சொல்றதுன்றே தெரியல. இல்லை சரவணா, நீ நல்ல வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு உனக்கு எப்பயுமே நல்லதாண்டா நடக்கும்.